கடைக்கு போயிருந்தோம் இல்லையா, தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 5 நாளைக்கு சாரி ஒரு 7-8 நாளைக்கே வந்துடும் தாராளமா. நம்ம சமைக்கிறத பொறுத்து நான் ஆல்ரெடி ஊர்ல இருந்தே புடிச்சுன்னு வந்துட்டேன். கொஞ்சம் மசாலா மற்ற பேசிக் நம்ம சமைக்க தேவையான ஐட்டம் எல்லாம் குடி குடியா பேக் போட்டு கொண்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அப்புறமா. தனியாக காமிக்கிறோம். மெயினா வந்து நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா, ஈஸியா சமைக்கிற மாதிரி இந்த சேமியா, மேகி பேக்கெட்ஸ் கொஞ்சம், மேகி அதிகமா கொஞ்சமா ரவா, ஓட்ஸ் கொஞ்சம், அப்புறம் மற்றபடி மசாலா ஐட்டம் கொஞ்சமா ரைஸ், சும்மா ஒரு 1/2 kg கூட வராது, கொஞ்சமா ரைஸ். ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், வெயிட்டை குறைக்கலான்ட்டு. எப்படி குறைப்போம் பாரு. ரைஸ் கொஞ்சமா, அப்புறம் கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுக்க உங்களுக்கு இடம் பத்துச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. கரெக்டா இருந்தது. 5 கிலோக்குள்ளதான் வந்தது இந்த எல்லாமே. நான் வந்து வெரைட்டி நிறைய எடுத்திருக்கேன். ஆனா எல்லாமே வெயிட் ரொம்ப கம்மியா. எல்லாமே சாப்பிடணும்ல. 5 கிலோ எக்ஸஸாவே இருந்தது நமக்கு. ஆக்கிலோ நாங்க 20 கிலோ லக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லைங்களா. 5 கிலோ எக்ஸ்ட்ராவே இருந்தது ஸ்பேஸ். போகும்போது யாரும் தேவைன்னா வாங்க. இப்போ வந்து கொண்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பேசிக் ஐட்டம் மட்டும் இங்க வாங்கிக்கலாம் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கோம். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரேட் சொல்றேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்கோர்ஸ் சில பேருக்கு தோணலாம், என்னடா இது சுத்தி பார்க்க போயிட்டு இதெல்லாம் பண்ணுதுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மெயினா வந்து நமக்கு சாப்பாடு வெளியே செட் ஆகல. நம்பர் 1 இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் அந்த கருவாடு வாசனை வருது எல்லாத்தையும். நாங்க இன்னைக்கு காலையில அந்த வீடியோல கூட நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. காலையில அந்த டிரைவர் என்ன கூட சொல்லியிருந்தாரு, இங்க எல்லா ஃபுட்லயுமே அந்த ஃபிஷ் பேஸ்ட், அப்புறம் ஒரு டார்க் கலர்ல ஏதோ சோயாவா சம்திங் ஏதோ கலக்குறாங்க, மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது இங்க நேஷனல் ஃபுட்ங்க. சீனி சக்கரை வேற போடுவாங்க. ஆமா, போட்டு கொடுத்துருவாங்க. அவரே சொல்றாரு நல்லா இருக்கு. அவர் வந்து இங்க செட்டில்டு மலேசிய தமிழர். அவர் வந்து பிறந்ததே அவர் இங்கதானா. அவரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 50 above தான் கண்டிப்பா இருப்பாரு. பெரியவர் தான் அவர் சொல்றாருன்னா இப்ப எவ்வளவு கரெக்டா இருக்கும் பாத்துக்கோங்க. அதனால அந்த மீன் கதையெல்லாம் நாங்க பேசியிருப்போம். நீங்க அந்த வீடியோ பாக்கலன்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. அதனால கொஞ்சம் செட் ஆகல. நம்ம இது ஃபுல்லா அந்த இருக்கிற வரைக்கும் இங்கேயே சாப்பிட போறது இல்ல. கண்டிப்பா வெளியவும் சாப்பிடுவோம். மற்ற டைமுக்கு வந்து இங்க சாப்பிட்டுக்க போறோம். சரி, சொல்லிட்டு இது வந்துட்டு ஆனியன். இதுல ரேட் இருக்கு. நான் சொல்றேன் என்னத்துக்கு 2.85 ரிங்கிட். 4 கொண்டு வந்து எடுத்து பேசிடலாமா? 2.85 எவ்வளவு கிலோ வெயிட்? அதான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ வெங்காயம் வச்சுக்கோங்களேன். ஒரு 2.25 ரிங்கிட் தான் இது. இது சில்லி, கிரீன் சில்லி 52 சென்ட். ஆமா, 52 பைசா. நம்ம இதுல சொல்லணும் 52 ரிங்கிட். 52 சென்ட். 52 சென்ட் தான். மன்னித்து விடுங்கள். இது வந்து 41 சென்ட். இது உரிச்ச பூண்டு கொட்டி மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த வீடியோ நாளைக்கு வரும் உங்களுக்கு. நாளைக்கு காமிக்கிறோம். இது வந்து 41 சென்ட் தான், 41 பைசா நம்ம சொல்லிட்டு சென்ட். ஆமா, இது வந்து கேரட் 2 கேரட் எடுத்தோம். கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்கு. எல்லா வெஜிடபிளுமே பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்சுவலா பிடிக்கும் இது. நான் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தனாவே இந்த வெஜிடபிள் ஃப்ரூட் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப லைக் பண்ண எடுத்துட்டு. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். நல்ல பெருசாவும் இருக்கும். நம்ம ஊர்லாம் ரேர் தான் இது மாதிரி பார்த்தது. நான் இங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்ல விளையுது, எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து 1.22 1.22 சென்ட். இது 3 லெமன் எடுத்தோம். 1.20. இது வந்து மிக்ஸ் வெஜிடபிள். சும்மா நம்ம இப்போ இந்த சேமியா, அப்புறம் ரவை, மேகி எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கலந்து சாப்பிட்டோம். டக்குன்னு இது கட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரோசன். நம்ம இங்க ஃப்ரீசர்ல போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா ஆக்சசபிளா இருக்கும். கொஞ்சம் காய் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அதனால 1/2 kg இந்த கட் வெஜிடபிள்ஸ் வந்து வெறும் 4 ringgits தான். இது 4 ringgitsனா 80 ரூபாய் கிட்ட வருது. நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்க கூடாது சில விஷயம்லாம். இது வந்து ப்ரோக்கோலி ஒரே ஒரு பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. கம்மி தான், 3 ringgit. 3 ringgit தான் வருது. இது வந்து இஞ்சி எல்லாமே அப்பதான். இதெல்லாம் அப்படியே கண்ணு ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. 1.25 சென்ட். இது ஒரு 1 ringgit 25 cent. இது வந்து ஒரு கேபேஜ் எடுத்துக்கோம். இது 2.46. என்ன நினைக்கிறாங்களோ என்ன நினைக்கிறீங்களோ தெரியல போங்க. இல்ல இது வந்து 2 குக்கும்பர் எடுத்துருக்கோம். 2.46. இதுவும் அதேதான். கத்திரிக்காய் அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. இவ்வளவு சைஸ் தான் இருக்கு. சமைக்கும் போது கண்டிப்பா என்ன சைஸ் பா? அது ஏதாவது சைஸ் சொல்லுப்பா. உண்மை இது என்ன சொல்லணும்? நெல்லிக்காவா? நெல்லிக்காவோட சின்னது கருப்பு கலர்ல ஒரு சேனக்கிழங்கு. இது ஒரு சேப்பக்கிழங்கு. அதுல கூட பெருசுலாம் இருக்கு. சரிதான். குட்டி லெமன் அவ்வளவுதான். குட்டி லெமன்லாம் இல்ல அது.
நான் சொல்றேன். நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்குது. இந்த லிச்சி பழம் வரும்ல, பிரவுன் கலர் லிச்சி வரும் பாத்தீங்களா, அந்த சைஸா இருக்கு. எடுத்தே காமிக்கலாம் இதை, அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சமைக்கும் போது காமிக்கிறேன். இதை பாத்தீங்க, அது ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. அதனால சரி கொஞ்சமா கத்திரிக்காய், இது அதிகமா இல்ல, வெறும் 1.5 பிடிக்குது. ரிங்கெட் தான் கிட்டத்தட்ட. தக்காளி, இது வந்து தக்காளி 3 ரூபாய் 26 சென்ட். 3 ரிங்கெட். 3 ரிங்கெட். ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு ஆப்பிள் பாக்கெட், ஒரு ஆப்பிள் பாக்கெட் எடுத்தோம். 5 ஆப்பிள் இருக்கு. ஐ திங்க் இது வந்து ராயல் காலான்னு நினைக்கிறேன். மிக்சடா இருக்கு கொஞ்சம். ராயல் காலாவா ஃபியூஜியா தெரியல. 3 ரிங்கெட் வந்துட்டு. டீ காஃபிக்கு நான் பட்டம் பாருங்க பாடு. மேபி யாராவது தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பா என்ன சொல்வீங்கன்னா, அந்த ஏரியால ட்ரை பண்ணா நான் இந்த ஊர்ல டீ காஃபி கண்டிப்பா கிடைக்கும், இந்த நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல கிடைக்கும். நாங்க பார்த்த வரைக்கும் நான் வந்து இந்த ஒரு நாளைக்கு ஒரு டீயாவது குடிச்சு பழக்கப்பட்டாளா, நானும் சரி அவரும் சரி. அவராவது அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. நான் வந்து ரொம்ப அடிக்ட், அந்த டயத்துக்கு டீ குடிச்சு பழகிட்டேன். ஒரு டீ தான்னாலும் எனக்கு அந்த டயத்துக்கு டீ குடிக்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். டீக்கு அலையிற நம்ம டீயே டேஸ்ட் வரல. நேத்து அந்த லங்காவில வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு டீ ஒண்ணு குத்தாங்க பாருங்க, ரொம்ப சர்பத் டீன்னு ஒண்ணு குடிச்சோம் பாருங்க, நல்லாவே இல்ல. அது சர்பத் டீ மாதிரி தான் இருக்கு டேஸ்ட். எல்லாம் மேபி அதுல எல்லாம் வந்து இங்க கோல்டா தான் குடிக்கிறாங்க. ஐஸ் டீ மாதிரி குடிச்சா அது நல்லா இருக்கும், நிறைய ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். நமக்கு சுத்தமா அது நல்லா இல்ல. இன்னைக்கு இதை வாங்க பசிச்சது இல்ல, எதுவுமே சாப்பிடல. நம்ம காலைல தோசை சாப்பிட்டோம் லங்காவில, அதுதான். அதுக்கப்புறம் சரி டீ ஆவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். கொஞ்சம் பெட்டரா இருந்தது. உனக்கு இல்ல? எனக்கு சத்தியமா பிடிக்கல. நான் வந்து ஹாட் டீ, மில்க் டீ போட்டிருந்தாங்க, பிளெயின் மில்க் டீ போட்டிருந்தாங்க. பியூர் இல்ல, நார்மல் மில்க் டீயோ சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. சரி அப்படி இப்படி இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். மில்க் டீ சொன்னா ஒரிஜினல் மில்க் டீ 5 ரிங்கெட். இது அது நல்லா இவ்வளவு பெரிய கிளாஸ், இந்த தண்டி கிளாஸ்ல ஸ்மால் மீடியம் லார்ஜ் இருந்துச்சு. நாங்க ஸ்மால் கேட்டோம், ஸ்மால் இல்ல. நான் அவங்க போட்டதை பார்த்தேன். கொஞ்சமா வந்து இந்த சுகர் சிரப் ஃபில் பண்ணாங்க, மீதி வந்து அந்த மிஷின்ல டீ வருது, அதை கொஞ்சமா எடுத்து ஐஸ் போட்டு குலுக்கி தந்துடுறாங்க. அந்த பாட்டில், அந்த கப் வந்து சீல் ஆகி வரும்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும். நான் வந்து எனக்கு ஹாட்டா வேணுங்கிறதுக்கு அந்த லேடி ஹாட் அப்படின்னாங்க, ஹாட்டா தான் வேணும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போட்டு கொடுத்தாங்க, சீல் பண்ணி கொடுத்துறாங்க. டீயை சுட டீ யாராவது ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்களா? நாங்க குடிச்சோம், அப்படிதான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டா தான் இருந்தது, சுத்தமா பிடிக்கல. அதனால ஒரு பால் நான் வீட்ல இருந்து வரும்போதே டீ காஃபி சக்கரை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இது எங்கேயோ ஏதோ ஒரு கடையில பாத்துருக்கு லங்காவில, இந்த கலருக்காக இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கு இந்த பொண்ணு. லிச்சி, இது ட்ரிங்க்ஸ் தான் லிச்சியோடது. அப்புறம் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு லிக்விட் வாங்கிருக்கு. 10 நாளைக்கு நம்ம லாண்ட்ரி எதுவும் போடல, சரி அதுக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், மிஷின் இருக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் வாங்கியாச்சு. அதை விட ஏன் அதை மறைச்சு வைக்கிற, காட்டு. இது வந்து அவருக்காக வாங்கினது, இதை நான் கை கூட வைக்க மாட்டேன். நம்ம ஊர்ல அங்க அந்த கலர் ஃபுல் கலர் வரல, லைட் கலரா தான் இருக்கு. இதுல பாக்குறது கொஞ்சம் எல்லோயிஸா இருக்கு, லைட் ஆரஞ்சு தான் இது. நான் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போற வரைக்கும் இதை யூஸ் பண்ணி. அப்புறம் அந்த கண்டிஷனரையும் காட்டு. நான் ஊர்ல இருந்து கண்டிஷனர் எடுத்துட்டு வரல, அதனால ஒரு கண்டிஷனர், இது நம்ம நார்மல் ஊர்ல வாங்குற அதே ரேட் தான். இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயின் ஐட்டம் காட்டலையே, எத்தனை ஓடு. எது? அண்டா 10 பீஸ் இருக்கா. அப்புறம் ஒரு எக் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுல வந்துட்டு 10 பீஸ் இருக்கு, 2 நல்ல ரேட். 10 பீஸ் இருக்கு. எவ்வளவு எக்? இல்ல ரேட் இல்ல, 6 ரூபாய் 7 ரூபாய் இத 6 ரிங்கெட் தான் அது. கரெக்ட்டா? இல்ல 6.99 7 ரிங்கெட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தா 140 ரூபாய் கணக்கு வருது. 10 முட்டை 140 ரூபாய்னா ஒரு முட்டை 14 ரூபாய். அது அப்படியே நம்ம ஊருக்கு டபுள் ரேட்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம நேற்று அந்த ஃப்ரைட் எக்னு அந்த லங்காவி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ட இடத்துல எண்ணெயில போட்டு கொடுத்தாங்களே, அதுவே வந்து 8 ரிங்கிட்டோ என்னவோ சொன்னாங்க, 8ஓ 7ஓ சொன்னாங்க. மொத்தமா ரேட் எங்களுக்கு தெரியல. அதுக்கு இந்த மாதிரி தாராளமா நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் வாட்டர் பாட்டில் இங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் கிடையாது. அந்த வாட்டர் யூஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியாது. ஸோ இல்ல அது யூஸ் பண்ற வாட்டர் இல்லதான் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஒரு கேஸை வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு பாட்டில வாங்கிக்கலாம். 2 லிட்டர் பாக்கெட் இருக்கு, எத்தனை வாங்குறது? நமக்கு இவ்வளவு ஐட்டம் சமைக்க வாங்கிட்டு வந்துட்டு தண்ணிக்கெல்லாம் வேணும்ல, அதனால ஒரு கேஸ் தூக்கிட்டு வந்தாச்சு. 12 பாட்டில் இருக்கு, அதுல அதுமே ரேட் கம்மி தான். ஆமா, ஆக்சுவலா ஒரு பாட்டிலா வாங்கினா 2 ரிங்கெட்டோ 2.5 ரிங்கெட்ஸோ என்னவோ. இது வந்து இண்டிவிஜுவலா கடையில எடுத்தா வந்துட்டு 2 ரிங்கெட் வருது. 2 ரிங்கெட் வருது. பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போனா 3 ரிங்கெட்க்கு கூட விற்கிறாங்க. மொத்தமே 12 பாட்டில் சேர்த்து 9 ரிங்கெட்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். 10 நாளைக்கு இது. நடுவில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது தீர்ந்துச்சுன்னா வாங்கலாம். இதெல்லாம் சேர்த்து எங்க பில் எங்க இவ்வளவும் சேர்த்து ஒரு 70 ரிங்கெட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 70 ரிங்கெட் நம்ம வெளில சாப்பிட்டோம்னா 3 வேளைக்கு சாப்பிட்டோம்னா ஜாஸ்தி
ஒரு நாளைக்கே இவ்வளவு வரும். ஒரு நாளைக்கு இவ்வளவு வரும். ஏன்னா நாங்க இத்தனை நாளுமே பெருசா பக்காவா 3 டைம்ஸ் எல்லாம் வெளியே சாப்பிடல. மார்னிங் டிஃபன், லஞ்ச், டின்னர் இது மூணுமே சாப்பிட்டாவே 2 பேருக்கு தாராளமா ஒரு நாளைக்கு வந்துடுற காசு. நாங்க கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவோம். இன்னும் நல்லா சாப்பிடுவோம். நம்ம கம்மியா சாப்பிடுவோம். ஆமா, ஓரளவுக்கு கம்மியா தான் சாப்பிடுவோம். நிறைய ஆர்டர் பண்ணிடுவோம். ஏதாவது டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அப்படியே வச்சிருவோம். நான் சுத்தமா வச்சிருவேன் அப்படியே. சாமி வந்து பாவம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாரு, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. எனக்கு பிடிக்கலனால நான் சாப்பிடுவேன். நல்ல பையன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. நானும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா தெரியாம ஏதாவது வாங்கிட்டேன்னா கஷ்டம் இல்ல, அது செட் ஆகாது. இது அவ்வளவுதான், காமிச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுடலாம். ஃப்ரிட்ஜ் தான் இருக்குல்ல, போட்டுட்டு நைட்டுக்கு வந்து இவ்வளவு வாங்கிட்டு வெளியே சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்குமா? சாப்பிடலாம். நாங்க நம்ம போயிட்டு ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சமையல் எல்லாம் நீங்க பாருங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. ஓரளவு ஃபில் பண்ணிட்டோம். சும்மா அதிகமா இல்ல, பார்க்கும்போது தான் அப்படி இருந்துச்சு. பேசிக் ஐட்டங்கள். அந்த வேற ஒண்ணு இருக்காது. மிக்ஸ் வெஜ் வாங்கணும்ல கொஞ்சம், அதான் வேற தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். அப்புறம் அது தவிர இங்க இருக்கு பாருங்க, சொர்க்கமே இங்கதான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த மொத்தம் வந்து ஒரு 4 கிலோ வெயிட் தான் வந்தது. ஆக்சுவலா பார்க்க தான் நிறைய இருக்கு, பட் எல்லாமே வெயிட் கம்மி. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல எது டீ காஃபி தானே இல்லாம கஷ்டப்பட்டேன். இங்க பாருங்க, சர்க்கரை ஒரு 1/4 கிலோ இருக்கும், காஃபி தூள், டீ தூள், ஓகேவா? பால் வாங்கியாச்சா, டீ காஃபி குடிச்சிக்கலாம். அப்புறம் இங்க பாருங்க மெயின் ஐட்டங்கள்: சேமியா, மேகி, இப்பி, சேமியா, மேகி, இப்பி, ரைஸ், சேவை, கொஞ்சமா ஓட்ஸ். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான் வரும், அவ்வளவுதான். ஓட்ஸ், கொஞ்சமா ரவை. சாப்பாட்டுக்கு அரிசி இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கேன் மொத்தமே. ரைஸ் பார்த்தீங்களா, 1/4 கிலோ வருமா? ஒரு 300 கிராம் ரைஸ் இருக்கும், அவ்வளவுதான். ரைஸ், கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ், ஈஸியா டக்குன்னு குக் ஆயிடும்ல, அதனால கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ். நான் வந்து தோசை ப்ரீமிக்ஸ் வீட்டுல பண்ணேன். இப்போ நம்ம இட்லி தோசை மிஸ் பண்ணுவோம்ல, அப்படி இல்லை. தோசை ப்ரீமிக்ஸ்னா நம்ம நைட்டே மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா, பவுடராக இருக்கு, கரைச்சி வச்சிட்டோம்னா அதனால தோசை ஊற்றிக்கலாம் ஈஸியாக. இது எப்படி பண்ணுன்றது வந்து உங்களுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். என்னென்ன பண்றா பாருங்க. ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு, இதெல்லாம் தாளிக்க வந்து எண்ணெய். இப்போ தாளிக்க எண்ணெய் இருக்குல்ல, தாளிக்கிற பொருள்லாம் வேணும் இல்லையா? அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், காய்ந்த கருவேப்பிலை கெடாது, கொஞ்சமா காஞ்ச மிளகா, பூண்டு கூட எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, உப்பு, கொஞ்சமா புளி. இது வந்து சாம்பார் ப்ரீமிக்ஸ். ஜஸ்ட் இதை வந்து தண்ணியில போட்டு கரைச்சி கொதிக்க வச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு தாளிச்சு கொட்டலாம். ஆமா, செக் பண்ணியும் பாத்துட்டேன். வர அன்னைக்கு இதுலதான் சாம்பார் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. சாம்பார் ப்ரீமிக்ஸ். ஏன்னா பருப்புல வேக வைக்க டைம் ஆகும். இது வந்து இட்லி மிளகா பொடி, தோசை போட்டோம்னா இட்லி மிளகா பொடி வச்சுக்கலாம். குழம்பு மிளகா பொடி, இது வந்து பெப்பரும் சீரகமும், ரசம் எதாவது வைக்கணும்னா இல்லை ஆம்லெட் போடுறதுனா போட்டுக்கலாம். கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சும்மா கொஞ்சமாக மேகி மசாலா இருந்தது. ஒரு ஊறுகாய் பேக்கெட்டு, எண்ணெய், அவ்வளோதாங்க. மொத்தமே இதான். இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 கிலோக்குள்ளே தான் வந்தது. நான் பேக் பண்ண எல்லாமே வீட்டில், இதுக்காக எதுவுமே தனியாக வாங்கலை. எல்லாமே வீட்டில் மளிகை வாங்குறதுல ஒன்று போட்டு எடுத்து வந்தது. நான் எதுவும் பார்க்கல. நான் அன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ல ஆக்சுவலா. ஆமா, ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு நாள் முன்னாடி இல்லை, அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில ரெடி பண்ணு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஹாய், பசிக்குது. ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. தடபுடல நடக்குது போலியே அப்படின்றியா? மேகி தானே, மேகி தான், ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷிங் பாருங்கறியா? ஃபினிஷிங் எடுத்து காமிச்சிருக்கா? யாராவது கமெண்ட்ல என்ன திட்ட போறாங்க, மேகில என்ன கெத்து காமிக்கிறதுன்னு போறாங்க. நீ காமிப்ப, கெத்து காமிப்ப. இது என்ன ஆம்லெட்டா? அது ஆம்லெட் இல்ல, பொரியலா? ஆம்லெட் கூட ரெடி பண்ணிட்டேன். சூப் மாதிரி இருக்கனா? ஹாய், சாப்பிடலாமா? எதுதான் நான் தான் சொன்னல அப்பவே, நீ சேமியா இருந்துச்சு வரி எது பண்ணாலும் கெத்து காமிப்ப, மேகி தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சல்ல. பாரு, கெத்து காமிச்சிருக்க பாரு. பாரு, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.
பசி. நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா இல்லை? இல்லைனா வெளியில் வந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படின்னா சொல்லி ஆகும், வேறு வழி இல்லையே. இல்லை நிஜமாக நல்லா இருக்கு. நிஜமாக நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியாக்க நிறைய வெஜ்ஜஸ் சேர்த்துருக்கேன். ப்ரொக்கோலி, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு ஒரு எக் புர்ஜி மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சாலட், சும்மா கொஞ்சமாக வெங்காயம் வந்து அரிஞ்சதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் போட்டு மேகி. இப்போதைக்கு நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில் என்ன பிளான்ட்டு எதுவுமே நாங்கள் முடிவு பண்ணலை. லங்காரிலேருந்து கிளம்பும் போதே எப்படியும் ஈவினிங் ஆகிடும், நைட்டு வந்துடுவோம். நைட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி பிளானு. அதனால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போகலாம், இங்கே பட்டு கேஸ் இருக்குல்ல அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்பயே பேசியிருந்தோம், பட் இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணலை. காலையில் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறோம். காலையில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நம்ம கோலாலம்பூர் பயணத்தை வந்து வெற்றிகரமாக முருகர் கோவிலேருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் தீவிரமான முருக பக்தர்கள், தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, 2 பேருக்குமே ஃபேவரட் காட் முருகர் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரிப் தான் எதாவது போகலான்ட்டு பேசணும், சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோக்கலாக எங்கேயாவது போகலாம், சும்மா ஒரு சின்ன ட்ரிப் எங்கேயாவது போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பழனி போகலாம், பழனி போயிட்டு கொடைக்கானல் போய், பழனி கொடைக்கானல் பக்கம் தானே, சும்மா ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பழனியில் போய் முருகரை பார்த்துட்டு 2 நாள் கொடைக்கானலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலான்னு தான் பிளான். பழனிமலை முருகர் ஆரம்பிச்சது 10 மலை முருகர் கிட்ட வந்து நின்று இருக்கு பிளான். கோலாலம்பூர் பிளான் வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய், குட் நைட். பாய். எங்கன்னா நம்ம 10 மலை முருகர் கோயிலுக்கு போகிறோம். குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான்.